நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். நாட்டில் போதைப்பொருள் கடத்தலில் பிரதானமாக ஈடுபடுவோர் தொடர்பில் அரசாங்கம் அதிரடி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இலங்கைக்குள் போதைப் பொருட்களை கடத்தும் 25 பிரதான கடத்தல்காரர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இவ்வாறு நாட்டுக்குள் போதைப்பொருள் கடத்தும் பிரதான நபர்களில் பலர் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த போதைப்பொருள் வர்த்தகர்களில் பலர் பாதாள உலக குழு உறுப்பினர்களுடன் தொடர்பு பேணுவது தெரிய வந்துள்ளது என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விலையில் மாற்றங்கள் ஏற்பட்டதை அடுத்து பேருந்து கட்டணங்களில் மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் இலங்கை தனியார் பேருந்துகள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன இதனை தெரிவித்துள்ளார். தற்போது நடைமுறையில் உள்ள கட்டணங்களுக்கு அமைய பேருந்து கட்டணங்கள் அறவிடப்படும் என அவர் தெரிவித்தார். இதேவேளை முச்சக்கர வண்டி கட்டணங்களிலும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அகில இலங்கை முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். கெகல்பத்திர பத்மேவிடம் இருந்து கைத்துப்பாக்கியை பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மினுவாங்கொடையைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரின் வீட்டில் செய்யப்பட்ட சோதனையின் போது துப்பாக்கியுடன் 13 தோட்டாக்களை போலீசார் மீட்டுள்ளனர். கீனட் என மகேஷ் என்பவர் குறித்த தொழிலதிபருக்கு கொலை மிரட்டல் விடுத்த நிலையில் அது தொடர்பில் தொழிலதிபர் கெகல்பத்திர பத்மேவுக்கு அறிவித்துள்ளார். அதன் பின்னர் பத்மே குறித்த தொழிலதிபருக்கு துப்பாக்கியை வழங்கியதாகவும் அதற்காக தொழிலதிபர் கெகல்பத்திரவுக்கு 3,50,000 ரூபாய் வழங்கியதாகவும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தமது தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக துப்பாக்கிகளை வழங்குமாறு சுமார் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாக பாராளுமன்ற வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கோரிக்கையை பாராளுமன்ற பிரதானிகளிடம் பாதுகாப்பு தரப்பிடமும் அவர்கள் முன்வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது. எம்பிக்களின் இந்த கோரிக்கைகள் தற்போது பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பாக அண்மையில் போலீஸ் மா அதிபரின் தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்றும் நடத்தப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பாக தேவையான நடவடிக்கைகளை எடுக்க சபாநாயகரும் போலீஸ் மா அதிபரும் இணக்கம் தெரிவித்திருந்தனர். இந்த ஆண்டு கல்வி பொது தராதர பத்திர உயர்தர பரீட்சைக்கான தனியார் வகுப்புகள் விரிவுரைகள் மற்றும் கருத்தரங்குகளை நடத்துவது எதிர்வரும் நவம்பர் 4ஆம் தேதி நள்ளிரவுக்கு பின்னர் தடை செய்யப்படுவதாக பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சை முடியும் வரை இந்த தடை அமலில் இருக்கும் என்று பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்த ஆண்டு உயர்தர பரீட்சையானது நவம்பர் மாதம் 10ஆம் தேதி ஆரம்பமாகி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு உள்ளான சிப்பாய் ஒருவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக திருகோணமலை தலைமையக காவல்துறை தெரிவித்துள்ளது. இராணுவத்தின் 22வது காலாட்படை பிரிவு தலைமையகத்தில் கடமையில் இருந்த சிப்பாய் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் குருநாவல் மந்துராங்கொட கொட்டுக்கேனவையைச் சேர்ந்த GGA சிந்தக்க பிரசன்ன கருணாரத்ன வயது 30 எனும் அடையாளம் காணப்பட்டுள்ளார். சிப்பாய் தனது சேவையை துப்பாக்கியால் சூட்டுக்கு உள்ளாகிய நிலையில் இது தற்கொலையாக இருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கொழும்பில் உள்ள நெதகாஸ் மாவட்டத்தில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுவதற்காக தனது பொருட்களை தயார் செய்து வருவதாக கூறப்படுகிறது. அண்மையில் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஜனாதிபதி உரிமைகள் நீக்க சட்டத்தின்படி முன்னாள் ஜனாதிபதிகள் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்களை விட்டு வெளியேற வேண்டி ஏற்பட்டுள்ளது. இதனால் அடுத்த 2 அல்லது 3 நாட்களுக்குள் அவர் புறப்படுவார் என்றும் அவரது ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது.
வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்து வீட்டு உரிமையாளர்களை அச்சுறுத்தி தாக்கி காயப்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய 5 சந்தேக நபர்கள் களுத்துறை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். களுத்துறை தெற்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விகாரை வீதியில் அமைந்துள்ள வீடொன்றுக்குள் இடம்பெற்றுள்ளது. சம்பவ தொடர்பில் களுத்துறை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளின் அடிப்படையில் களுத்துறை பிரதேசத்தில் வைத்து 2 சந்தேக நபர்கள் முதலில் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து அவர்களிடமிருந்து கிடைத்த தகவலுக்கு அமையவே ஏனைய 3 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். போதைப்பொருள் தகராறு காரணமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ருமேனியாவில் வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி 7.5 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலைய பணிப்பாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் மகரகமையில் இயங்கி வந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையத்தின் பணிப்பாளர் ஒருவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கைது செய்துள்ளனர். வெலிகம பிரதேச சபை தவிசாளர் லசன விக்ரமசேகர சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் துப்பாக்கிதாரை பயன்படுத்திய உந்துருளியை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நேற்று கண்டுபிடித்துள்ளனர். கதிர்காமம் புத்தள வீதியில் உள்ள 16வது மைல்கள் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் இந்த உந்துருளி கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் உந்துருளி ஒன்றில் அம்பலாந்தோட்டை பகுதியை அடைந்து அங்கிருந்து கதிர்காமம் புத்தள வீதி வழியாக கிக்கிராம பகுதிக்கு சென்றுள்ளனர் என்று அவர்களின் வாக்குமூலங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. கெக்கிராவ பகுதிக்கு செல்லும் வழியில் உந்துர்லி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நின்றுவிட்டதாகவும் அதனால் அவர்கள் அதனை பாதையோர காட்டில் இட்டுச் சென்றதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கூறுகின்றது. உந்துர்லியில் கோளாறு ஏற்பட்ட போது அந்த இடத்தில் மறைந்திருந்த காட்டு யானை ஒன்றின் தாக்குதலுக்கு சந்தேக நபர்கள் ஆளாகும் சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் அவர்கள் ஓடிச் சென்று தாக்குதலில் இருந்து தப்பியதாகவும் தெரிவித்துள்ளனர். பொது போக்குவரத்து மற்றும் நெரிசலான இடங்களில் பயணிக்கும் போது பொதுமக்கள் தமது உடைமைகள் குறித்து அவதானமாக செயற்படுமாறு காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சன நெரிசலை பயன்படுத்தி குற்றவாளிகள் உடைமைகளை திருடுவதற்கு முயற்சிக்கலாம் என்ற சந்தேகத்திலேயே இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொது இடங்களில் மக்கள் தம்மை பாதுகாத்துக் கொள்ளும் முறை குறித்து அறிக்கை ஒன்றையும் காவல்துறை ஊடக பிரிவு வெளியிட்டுள்ளது. அத்துடன் திருட்டு அல்லது அதற்கான முயற்சி எடுக்கப்பட்டால் உடனடியாக அருகிலுள்ள காவல் நிலையத்தில் முறையிடுமாறும் அல்லது 119 என்ற காவல்துறையின் அவசர அழைப்புடன் தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டம் புலட்கொக்கிப்பிட்டிய எதிராப்புல 5 ஏக்கர் கீழ்பிரிவு தோட்டத்தில் 73 வயது தாத்தா 23 வயது இளைஞனை கொலை செய்துள்ளார். 73 வயதுடைய தாத்தா குடும்ப தகராறு காரணமாக நெருங்கிய உறவினரான 23 வயது பேரன் திலானை கூர்ந்த கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக தெரிவித்தனர். உயிரிழந்த இளைஞன் நேற்று முன்தினம் ஹட்டனில் நடந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் மலேக மக்களுக்காக குரல் கொடுத்தவர் என கூறப்படுகின்றது. கம்பகா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உடுகொம்பள வீதியில் கெகல்பத்தர சந்திக்கு அருகில் இடம்பெற்ற வீதி விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உடுகம்பொளவில் இருந்து கொட்டுக்கடை நோக்கி சென்ற காரொன்று வேக கட்டுப்பாட்டு இழந்து வீதியின் இடதுபுறத்தில் இருந்த பாதசாரி மீது மோதியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த பாதசாரி கம்பகா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் உடுகம்பொள பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடையவர் ஆவர். ராஜரட்ட பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கம் அண்மையில் ஆரம்பித்திருந்த அடையாள வேலைநிறுத்தத்தை காலவரையற்ற வேலைநிறுத்தமாக தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ராஜரட்ட பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரை நியமிக்கும் செயல்முறையானது தற்போது குழப்பத்தில் இருந்து அதிக குழப்பத்தை நோக்கி சென்றுள்ளதாக ராஜரட்ட பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த செயல்முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆரம்பிக்கப்பட்ட அடையாள வேலைநிறுத்தமானது தற்போதைய பதில் உபவேந்தர் மற்றும் பதிவாளர் ஆகியோரின் தன்னிச்சையான சட்டவிரோதமான மற்றும் ஒழுக்கமற்ற நடவடிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக காலவரையற்ற வேலைநிறுத்தமாக தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக ராஜரட்ட பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது.
வெளியோயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெளியோயா சிங்கப்புர வீதியில் உள்ள சிங்கப்புர சந்தையில் மோட்டார் சைக்கிள் ஒன்று லாரியுடன் மோதியதில் இருவர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த இருவரும் வெளியோயா பகுதியைச் சேர்ந்த 28 மற்றும் 30 வயதுடையவர்கள் ஆவர். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.